எனது பெயர் ஆர்.கே. ரவிச்சந்திரன். ஐயப்பன்தாங்கல் பரணிப்புத்தூர் உழவர் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவராக இருக்கேன். குன்றத்தூர் மலை அடிவாரத்தில் ஆக்கிரமிப்புகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. சுமார் 200 மீட்டர் அளவு இருக்குது. அங்கே வந்து கட்டுமானங்கள் இருக்குது. மேலும் புதிய புதிய ப்ரமோட்டர்களும் அங்கே வந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுறாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் அமைச்சர் சேகர் பாபு அவர்களிடமும் கோரிக்கை மனு நாங்கள் வைத்திருக்கிறோம். இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்கலை. காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். தொல்லியல் துறை மற்றும் வருவாய்த்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, காவல்துறை ஆகிய அனைவரும் கூட்டு சேர்ந்து ஒருங்கிணைந்து இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றினால்தான் இதை ஆக்கிரமிப்பு அகற்ற முடியும். இவர்களோட ஒற்றுமையாக இருந்து விரைவில் அகற்ற கேட்டுக்கொள்கிறோம். ஆக்கிரமிப்பு இருக்குது, புதிய ஆக்கிரமிப்புகளும் கண்டுக்கலாம். இப்போ ஏடளவில் மட்டும்தான் வந்து இப்போ ஒரு லெட்டர் வைக்கிறாங்க தொழில் துறை சார்பில். அந்த லெட்டரை கண்டுக்கிறாங்களா, இல்லை என்னாச்சும் ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை நேராக வந்து ஆய்வு பண்ணுறாங்களா? இந்த நாங்கள் கொடுக்குற மனுவை குப்பையில் போடுறாங்களா என்னன்னே தெரியல. நாங்கள் தொடர்ச்சியாக மனுக்களை அழிச்சிக்கிட்டே வரோம். பல புதிய குடியிருப்புகளும் தோன்றி ஒன்றும் இருக்குது. இது அதிகாரிகளுடைய கவனக்குறைவால் தான் இது நடக்குதுன்னு நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன் அவங்க வந்து ஆக்கிரமிப்புகளை தடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் அவர்கள் அரசு நிலத்தை காப்பாற்ற மாட்டேங்கிறாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இதை வந்து உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டுகிறோம். தொல்லியல் துறைனா இப்போ அங்கே என்ன மாதிரிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன இருக்குன்னு சொல்லி அதை பாதுகாப்பு இடமா வச்சுருக்காங்க. தொல்லியல் துறையானது அந்த இடத்துல கோடரி, கத்தி போன்ற பல உபயோகப்படுத்தப்பட்ட அரிய வகையான சேமிப்புகளை அங்கே தோண்டி எடுத்திருக்காங்க. அகழ்வாராய்ச்சியில் அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு இடத்த இவங்க வந்து அகழ்வாராய்வை மேற்கொண்டு அந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றினா தான் இது நடவடிக்கை எடுக்க முடியும். எங்களுடைய அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களும் அதே பகுதியில் இருக்கிறதுனால இதன் மீது சிறப்பு கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கைகளை எடுக்க நாங்கள் கேட்டுக்கிறோம்.